அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 14/12/2023 முதல் 20/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை விட்டு முற்றிலும் விலகுகிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான். அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறாருங்க. சனி 3ல் ராகு என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய். இது மட்டுமல்லாது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தனுசு ராசியிலும், அதற்கு பிறகு 15லிருந்து 17 வரை மகர ராசியிலும், 17லிருந்து 19 வரை கும்ப ராசியிலும், 19லிருந்து 22 வரை மீன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. ஏனென்றால் நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன். அவரது நீச்ச ராசியான விருச்சிக ராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 17ஆம் தேதி முதல் சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து மாறி தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். செவ்வாயும் அவரது நட்பு கிரகமாக இருக்கின்றன. இந்த வாரம் முழுவதும் சூரியனின் அமைப்பும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய தருணமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிடாத காரியங்கள்ல அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றியை உரித்தாக்குகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் 20ஆம் தேதி அன்று முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் அமருகிறாருங்க. மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருவது பல்வேறு விதமான சங்கடங்கள் பாதிப்புகளை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்க போகிறதுங்க. இந்த வாரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைந்த நன்மை கிடைக்கிறது. அதே போன்று மிக வலுவான கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் மிக அற்புதமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசியில் சனி சஞ்சரிக்கும் போது கூடமாய் நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க. கும்பராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு, பல்வேறு விதமான தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள், நிதி சார்ந்த போராட்டம், கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறார். ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவின் அமைப்பு பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேதுவும் இந்த தருணத்தில் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராகு கேதுவின் அமைப்பை விட குரு சனியின் அமைப்பு மிக வலுவாக மாறக்கூடிய இந்த தருணத்துல நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தியும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம்
வருடமாக அமைய போகிறது. இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய சில வாரங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரரும் அறிவுக்கு அதிபதியுமாக திகழக்கூடிய புதன் விருச்சிக ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் வாரத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் இந்த வாரத்தில் வலுவாக சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை தித்திப்பாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய பதிலாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே இனி நல்ல பலன்கள், சுப நிகழ்வுகள் வில்லத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். வில்லங்கம் ஏற்பட்ட பல குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகுகிறதுங்க. அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் குரு பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு முற்றிலும் விலகுகிறார். இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் பல்வேறு விதமான சிரமத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது. 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் குடும்ப சனியாக சனி அமர்வதால் இனி நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க. குடும்ப உறவுகள் பலம் பெறும். ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக மிக அதிரடியான மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். படிப்பிற்கேற்ற நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறதுங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஏனென்றால் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் இனி மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.